வந்து கிரேகார்னு ஒரு சேல்ஸ்மேன் இருக்கார். அவர் தான் வந்து அவர் ஃபேமிலியோட பிரெட் வின்னர். அதாவது அவரோட சம்பாத்தியத்தில் தான் அந்த ஃபேமிலி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு நாள் வழக்கம் போல் அவர் தூங்கி எழுந்திக்கிறாரு. அவர் தூங்கி எழுந்திக்கும் போது பார்க்குறாரு அவர் வந்து ஒரு ஹியூமன் ஃபார்மில் இல்லாமல் ஒரு பக் ஃபார்மில் இருக்காருன்னு. அதாவது ஒரு பூச்சி மாதிரி மாறிட்டார். இந்த சேஞ்சஸ் எப்படி அவர் கோத்ரூ பண்ணுறாரு, அவங்க ஃபேமிலி எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, இவருக்கும் இந்த ஃபேமிலிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி மாறுது, அதான் இந்த புக்கு. இதை கேட்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு சொசைட்டி அண்ட் ஹியூமன் கைண்டோட ப்ரூட்டல் ட்ரூத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். இட்ஸ் எ கிரேட் புக் பாய். இங்கே நான் எடுத்துக்கிற புக் வந்து மெட்டமார்ஃபசிஸ் பை ஃப்ரான்ஸ் கஃப்கா. இந்த ஆத்தரை பற்றி சொல்லணுன்னா, இவர் வந்து ஒரு ஆஸ்திரியன் ஜூயிஷ் ஜெர்மன் ரைட்டர். இவர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான லேபரில் தான் வாழ்ந்திருக்காரு. லைக் வந்து இவர் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் இவருக்கான சேலரியோ ரெகக்னேஷனோ வந்து இவருக்கு கிடைக்கவே இல்லை. சொசைட்டிலையும் சரி வீட்லேயும் சரி. இவர் பார்ட் டைமாக வந்து புக்ஸ் எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தார். அந்த புக்ஸும் வந்து அட்டர் ஃப்ளாப் ஆகுது. அது யாருமே வந்து படிக்கவே இல்லை. ஸோ இவர் வந்து புக் பப்ளிஷ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஆனால் அப்பப்போ ஹாபிக்கு வந்து எழுதி அவரோட ரூம் ட்ராயரில் வச்சுருந்துருக்காரு. இவர் செத்து போய் ரொம்ப வருஷம் கழிச்சு இவரோட ஃப்ரெண்டு மேக்ஸ் ப்ராட் வந்து இவரோட ரைட்டிங்ஸை இவர் ட்ராயரில் கண்டுபிடிச்சி அது பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த பப்ளிஷ் பண்ண புக்ஸ் வந்து செம்ம ஹிட் ஆகுது. லைக் வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே ரசித்து அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னா, இவருக்கு வந்து த மோஸ்ட் இம்பேக்ட்ஃபுல் ஃபிலாசபிக்கல் ஆத்தர் ஆஃப் தி செஞ்சுரின்னு ஒரு அவார்ட் தராங்க. இவரோட ஒன் ஆஃப் தி மெயின் புக் தான் வந்து இது மெட்டமார்ஃபசிஸ். இவர் இருக்கும் போது இவருக்கு இந்த புகழ் இல்லைனாலும் இவர் ஃப்ரெண்டு மூலியமாக செத்ததுக்கு அப்புறமா இந்த புகழ் இவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ இவரோட புக் ரைட்டிங் ஸ்டைலில் வச்சு ஒரு ஃபேன்ஸ் வந்து ஒரு கஃப்காஸுக்குன்னு ஒரு டேர்மே உருவாக்கியிருக்காங்க. அதாவது ஒரு நார்மல் விஷயத்தில் வந்து ஒரு சர்ரியலான ஒரு இன்சிடெண்ட்டை ஆட் பண்ணி அது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் லெசனாகவும் ஒரு ஃபிலாசபிக்கலாகவும் சொல்கிறது. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கிரேகர் வந்து ஒரு சேல்ஸ் பர்சன். அதாவது அவரோட லைஃப் ரொட்டீனே வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்பவே ட்ராவல் பண்ணுறது, பஸ்ஸில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது, இஷ்டத்துக்கு கண்ட இடத்துல வந்து சாப்பிட்றது, கண்ட இடத்துல ஸ்டே பண்ணுறது, ஒரு மக்கள் கூட ஒரு ப்ராப்பர் இன்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் இப்படியே அவரோட லைஃப் போயிட்டுருக்கு. இவர் ஏன் இந்த டஃப்பான ஒர்க் லைஃப் எடுத்திருக்காருன்னா, இவர் ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் டெப்ட்ஸ் இருக்குது, அதாவது கொஞ்சம் கடன் இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த லைஃப் சூஸ் பண்ணியிருக்காரு, வேறு வழி இல்லாமல். இப்போ வந்து இவர் தான் இந்த ஃபேமிலியோட பிரெட் வின்னராக இருக்கார். இவரோட சம்பாதித்து அந்த ஃபேமிலி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஒரு நாள் வழக்கம் போல் இவர் வந்து தூங்கி எழுந்திக்கிறாரு. இவர் நோட்டீஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் திங் வந்து அலாரம் கிளாக் பார்க்குறாரு. அந்த அலாரம் கிளாக் வந்து 6:30 காமிக்குது. இவர் வந்து 5 மணிக்கு எழுந்திரிச்சு ட்ரெயின் பிடிக்கணும். ஆனால் 6:30 ஆச்சு, இன்னும் பெட்டில் இருக்கார். இவர் வந்து ஒரு பதட்டம் அடைகிறாரு. இந்த பார்த்துட்டு சரின்னு அப்போ தான் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு ஹியூமன் ஃபார்மில் இல்லை, ஒரு பக் ஃபார்மில் இருக்கான்ட்டு, ஒரு பூச்சியாக அவர் மாறி இருக்காருன்னு அவர் பார்க்குறாரு. அவர் கால்லாம் குச்சி குச்சாக இருக்குது. அவர் வந்து ஒரு பக்கு மாதிரி அந்த பெட்டில் வந்து படுத்துட்ருக்காரு. இவர் எழுந்திக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவரோட நியூ ஃபிசிக்கல் ஃபார்ம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இருக்கணும் ஐடியா வரல. இவரோட அம்மா இவரோட தங்கச்சிலாம் வந்து கதை தேடிட்டு இருக்காங்க. 5 மணிக்கு எழுந்துச்சு போகிறவன் இன்னும் என்ன பண்ணுறான்னு சொல்லி கதை தேடிட்டு இருக்கான். இவர் வந்து இருங்க வரேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காரு உள்ள. சரி எப்படியாச்சும் 7 மணிக்கான லாஸ்ட் என்னாச்சும் நம்ம பிடிச்சிடணும் அப்படின்ட்டு நம்ம பெட்டில் இருந்து கீழே இறங்க ட்ரை பண்ணுறாரு. இல்லைனா வந்து இவருக்கு ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இவர் சீக்கிரமாக ரெடியாக ட்ரை பண்ணுறாரு. இந்த திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவரோட மேனேஜர் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. கிரேகர் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலையே ஏன்னு கேட்குறாரு. இவருக்கு அப்போலாம் ஸ்ட்ரைக் ஆகுது, நார்மலாக வந்து ஒரு சாதா எம்ப்ளாயி தான் அனுப்புவாங்க, ஏன் நேரம் பார்த்து மேனேஜரே அமைச்சிருக்காங்க, நம்ம இன்னைக்கு செத்தோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. கிரேகரோட அப்பாவும் வந்து மேனேஜர் வந்திருக்காரு, கதவு தர அப்படின்னு சொல்கிறாரு. சரி நம்ம லாக் ஸ்மித்தை வச்சு டோர் லாக் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கூட முடிவு பண்ணுறாரு. மேனேஜர் வந்து டென்ஷன் ஆகிட்டு இத்தனை பேர் வெளில நின்றுட்டு இருக்கோம், நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா, உன் மேலே ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, நான் எதையும் சொன்னேன்னா உன்னை டெர்மினேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. கிரேகர் வந்து ஒரு பூச்சி ஃபார்மில் தான் இருக்கார். அவர் எப்படியோ ட்ரை பண்ணி பெட்டை விட்டு கீழே இறங்கி வந்து வாயை வச்சு டோர் நாப் ஓப்பன் பண்ணி ரூமோட டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அதை பார்த்தோன்னே அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுறாங்க. கிரேகர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஒரு சேல்ஸ்மேனோட வேலை எவ்வளோ டஃப் தெரியுமா, அது சேர்மன் சியூக்கு வேணால் அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு மேனேஜர் ஆச்சு, நீங்கள் வந்து இதை தாண்டி தான் வந்திருப்பீங்க, நீங்களே இது மாதிரி சொல்லலாமா, நான் வந்து எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுறேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், என் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்தது கிடையாது, நான் 8 மணிக்கு ஆஃபீஸ் வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. மேனேஜர் வந்து ஒரு பயத்தில் ஸ்டன்னாக நின்றுட்டுருக்காரு. மேனேஜர் வந்து பயத்தில் அந்த வீட்டை விட்டு வெளில ஓடி போகிறாரு. கிரேகரால் ஓடவும் முடியல. இப்போ தான் அவர் அந்த பாடியை எப்படி மூவ் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு இருக்காரு. ஸ்லோவாக தான் அசைஞ்சிட்டு இருக்காரு. அங்கேயும் இங்கேயும் அவர்
ஓடி போய் மேனேஜரை தடுக்க கூட முடியல. அப்படியே ஃபேமிலி பக்கம் திரும்பி பார்க்குறாரு. அவரோட தங்கச்சி வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறா. அவங்க அம்மா வந்து முட்டி போட்டுட்டு அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஒரு பயத்தில் அப்படியே கையில் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு உள்ளே போன ஒரு சைன் காமிச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் கிரிகருக்கு புரியுது இவர் பேசுகிற எதுவுமே யாருக்குமே புரியலன்னு. சரி நம்ம அப்பாவை வந்து கோவப்படுத்த வேணான்னு சொல்லி அவர் மெதுவாக திரும்பி ரூம்குள்ளே போயிட்டுருக்காரு. மெதுவாக உள்ளே போயிட்டு இருக்கும் போதே இவங்க அப்பா பின்னாடி வந்து இவரை ஒரு புஷ் பண்ணி கதவு லாக் பண்ணுறாரு. புஷ் பண்ணதில் வந்து இவருக்கு சைடில் ஃபுல்லாக அடிபட்டு காயமாகுது. அப்படியே அந்த காயத்தோடையே அந்த ரூம்குள்ளே இருக்காரு. கிரிகர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபிசிக்கல் சேஞ்சை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவன் தங்கச்சி ஃபஸ்ட்டு ரூம்குள்ளே வரதுக்கு கொஞ்சம் பயப்படுறா. ஆப்வியஸ்லி வந்து ஒரு ரூம்குள்ளே ஒரு ஆள் சைஸுக்கு ஒரு பூச்சி இருந்தால் யாராக இருந்தாலுமே கொஞ்சம் பயம் வரும் தான் செய்யும். ஸோ அவள் வந்து ஒரு ட்ரேயில் வந்து பாலும் ப்ரெட்டும் வைக்கிறான். இதுதான் வந்து கிரேகரோட ஃபேவரட் ஃபுட்டு. ஆனால் அவனுக்கு இப்போ இது வந்து பிடிக்கல. இதை பார்த்துட்டு அவன் தங்கச்சி வந்து இது எடுத்துகிட்டு அழுகி போன ஃப்ரூட்ஸு, ஃபங்கஸான சீஸு, சாப்பிட்டு மிச்சமான எலும்புங்க இதெல்லாம் வைக்கிறா. இதெல்லாம் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் கிரீகர். சரின்னு சொல்லிட்டு வேலைக்கு கரெக்டாக இவனுக்கு ஃபுட் கொடுக்குறது, ரூமை க்ளீன் பண்ணுறது, விண்டோ ஓப்பன் பண்ணி வெளில பார்க்க வந்து ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கா. கிரீகருக்கு வந்து அவன் தங்கச்சி உள்ளே வரும்போது இவன் போய் ஒரு சோஃபா கீழே ஒழிஞ்சுப்பான். அவள் ஃபுட்டை வச்சுருப்போன்னு அப்புறம் வந்து சாப்பிடுவான். கிரீகருக்கு வந்து ஒரு சின்ன ஷேம் ஒரு சின்ன தயக்கம் இருக்குது அவனை வெளில காமிச்சிக்கிறதுக்கு. அவன் தங்கச்சியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்ஃபர்டபுள் ஆகுறா. ஸோ இப்படியே சில மாதங்கள் போயிட்டுருக்கு. இவ தங்கச்சியை வந்து ஃபேமிலியில் வந்து ஒரு ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய பொண்ணு மாதிரி இப்போ தான் இவளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இவ தான் வந்து கிரீகரை ஃபுல்லாக பார்த்துக்கிறா. கிரீகரும் வந்து நம்ம தங்கச்சி நம்ம இவ்வளோ பாசமாக இருக்கான்னு சொல்லி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடியை வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ட்டு அந்த மூவ் பண்ணுறது, க்ரால் பண்ணுறது இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு இருக்காரு. வால்ஸில் மூவ் பண்ணுறது, சீலிங்ஸில் மூவ் பண்ணுறது இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு இருக்காரு. தங்கச்சி உள்ள ஃபுட்டு எடுத்துகிட்டு வர போகும்போது அந்த வால்ஸு, சீலிங்ஸில் அந்த கிரீகரோட க்ராலிங் மார்க்ஸ் பார்க்குறா. ஸோ அவள் வந்து இந்த ரூமில் வந்து நிறைய ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து எடுத்து வெளில போட்டால் கிரீகர் வந்து ஃப்ரீயாக ரூம் பண்ணுவான். இதெல்லாம் எடுத்து வெளில போட்டு நம்மளால் மட்டும் முடியாது, எங்கள் அம்மாவோட ஹெல்ப்பையும் எடுத்துக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறா. இதுக்கு நடுவில் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து இப்போது கிரீகர் இல்லாமல் இன்கம் இல்லாமல் இருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து வேலைக்கு போனோம். எங்கள் அப்பா வந்து பேங்க்கில் ஒரு செவன்ட் வேலைக்கு போகிறாரு. அவங்க அம்மா வந்து தைக்கிற வேலைக்கு போகிறாங்க. தங்கச்சி வந்து ஷார்ட் ஹேண்டு, ஃப்ரெண்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே அங்கேயும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. இவங்க அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு இவங்க தங்கச்சிக்கிட்ட, இவங்க அம்மா வந்து அந்த ரூம்குள்ளே கூட்டு போகக்கூடாது, இவங்க அம்மா வந்து அவனை பார்க்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்து இவங்க அப்பா இல்லாத டைம் பார்த்து இவ வந்து இவ அம்மாவை கூப்பிட்டு ஃபர்னிச்சராக எடுத்து வெளில போடுறதுக்காக ஏற்பாடு பண்ணுறா. கிரீகர் வழக்கம் போல் சோஃபா கீழே போய் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு பொருளாக எடுத்து வெளில போட்டுருக்காங்க. கிரீகருக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க இவங்க, எனக்கு பிடிச்ச விஷயத்த ஏன் வந்து வெளில எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அப்படியே திங்க் பண்ணுறாரு. ஃபைனலாக வந்து ஒரு வால் போஸ்டர் இருக்குது. அந்த வால் போஸ்டர் போய் அவர் ஏறி நின்றுக்கிறாரு. இந்த வால் போஸ்டர் மட்டும் நான் எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு பயம்புத்துற மாதிரி அந்த போஸ்டர் மேலே நிற்கிறாரு. ஸோ இதை பார்த்தா வச்சா அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அவங்க அம்மா கிரீகரை பார்த்தோன்னே மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. தங்கச்சி வந்து அவங்க அம்மா வெளில கூட்டு போய் எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா. என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்காக கிரீகர் ரூமை விட்டு வெளில பொறுமையாக வராரு. அதே நேரம் எங்கள் அப்பாவும் வீட்டுக்குள்ளே வர்றாரு. இதை பார்த்தோன்னே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. கோவம் வந்து ஆப்பிள்லாம் எடுத்து கிரேகர் மேலே தூக்கி போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஆப்பிள் வந்து கிரேகரோட முதல்ல பட்டு அடிபட்டுருது. அது அப்படியே அந்த முதல்ல ஒட்டிக்குது. ஸோ கிரேகர் வந்து அகைன் ரூம்குள்ளே போயிடுறாரு. இதால் வந்து கிரேகர் சரியாக சாப்பிடாம ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கார். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அவர் முதல்ல இருக்கிற ஆப்பிளும் வந்து அழுகிக்கிட்டு இருக்குது. அவரோட காயமும் வந்து ஆறலை. அவரோட ஹெல்த்தும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவுமே ஒரு பேட் ஷேப்பில் இருக்கார். அந்த புது வேலைக்காரியும் வந்து ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணும் இவர்கிட்ட. கரண்ட் பூச்சியை சாப்பிட மாட்டியா, இங்கே போ அங்கே போகணும் மாதிரி ஹார்ஷாக தான் வந்து பேசும். இவங்க ஃபேமிலியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவரை சரியாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. லைக் தங்கச்சியும் வந்து இவர்கிட்ட கொஞ்சம் பாசமாக இருக்க மாட்டா. டைமுக்கு சாப்பாடு வராது. இவர் ரூமை வந்து டைமுக்கு க்ளீன் பண்ண மாட்டாங்க. 2 மணி நேரம் க்ளீன் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ அந்த ரூமே வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருப்பார். அன்வான்ட் திங்ஸ்லாம் வந்து ரூமில் வந்து ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, வேண்டாத பொருள்லாம் இருக்க ரூம் அது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்போ தான் புரியுது இவங்க ஃபேமிலி வந்து காசுக்காக இவங்க வீட்டில் உள்ள ஒரு ரூமை வந்து காலி பண்ணி அந்த ரூமை வந்து ரெண்ட்டுக்கு விடுறாங்க. 3 பேர் வந்து அந்த ரூமில் வந்து ரெண்ட்டுக்கு இருக்காங்க. 3 பேருமே வந்து ரொம்பவே அரகண்ட்டாக ரொம்பவே எக்கத்தாரமாக சுற்றிட்டு இருக்காங்க அந்த வீட்டில். ஓனரை விடவே இந்த ரெண்ட்டுக்கு இருக்க ரொம்பவே அதிகாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து கிரீகர் பார்த்துட்ருக்காரு. இந்த 3 பேரும் வந்து இவங்க அப்பாக்கிட்டையும் இவங்க தங்கச்சிக்கிட்டையும் ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இவருக்கு தெரியுது. இவர் வந்து ரூம் விட்டு வெளில வர்றாரு.
இதை பார்த்து அந்த ரெண்ட் இருக்கிறவங்க வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சண்டை போடுறாங்க. ஏன் இந்த மாதிரி ரூமை தான் எனக்கு வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்கீங்களா, நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், உங்களுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. எங்கள் அப்பா வந்து அவங்களெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படியோ ரூம்குள்ள அனுப்பிச்சிடுறாரு. இந்த பிரச்சனையில் வந்து இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப சோகமாகவும் ரொம்ப கோபமாகவும் ஆகிறாங்க. இவங்க அம்மா வந்து கீழே விழுந்து அழுதுட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து கத்திட்டு இருக்காரு. இவ தங்கச்சி வந்து இவங்க அப்பா கிட்ட போய் கெட் ரிட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து இதை ஒழிச்சுக்கட்டு அப்படின்னு அர்த்தம். இது வந்து நம்ம அண்ணாவே கிடையாது, நம்ம அண்ணாவாக இருந்தால் இந்நேரத்துக்கு எப்போவோ வீட்டை விட்டு வெளில போயிருப்பான், இந்த மாதிரி நமக்கு ஒரு தொந்தரவாக இருக்க மாட்டான் அப்படி அப்படின்னு சொல்லி அவள் திட்டிகிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு ஒரு சோகத்தில் வந்து தங்கச்சி இந்த மாதிரிலாம் பேசுகிறத பார்த்து ரொம்பவே கவலையாக ரூம்குள்ளே போக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. தங்கச்சி பின்னாடி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த ரூமை க்ளோஸ் பண்ணுறா. கிரிகரோட பேக்குலேயும் அவரோட காலெல்லாம் மாட்டி செம்ம அடிப்படுது. அந்த ரூம்குள்ளே வந்து சரியான சாப்பாடும் கிடைக்காம ரொம்ப யாரும் அதை க்ளீனும் பண்ணாமல் ஒரே அழுக்காக ஒரே இடத்துல அசையாமல் இருக்கார் கிரிகர். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வேலைக்காரி ரூம் கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. சாப்பாடெல்லாம் அப்படியே கிடக்குது. கிரிகரும் வந்து அசையாமல் ஒரே இடத்துல இருக்கார். இவ வந்து அந்த ப்ரூம் ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்குறா. அசையாமல் இருக்கிறத பார்த்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூப்பிட்டு இந்த பாருங்க கிரிகர் செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. கிரிகர் செத்து நியூஸ் கேட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சோகம் கூட அடையில, ரொம்பவே வந்து ரிலீஃப் ஆகுறாங்க. வேலைக்காரிக்கிட்ட இதை கிளியர் பண்ண சொல்லிட்டு அந்த 3 பேரும் ஒரு சின்ன வெக்கேஷன் போகிறாங்க வெளியில். ஏன்னா இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 3 பேரும் ஒன்றா வெளில போகிறாங்க. யாராவது ஒருத்தர் வீட்லேயே இருக்கணும், கிரிகரை பார்த்துட்டே இருக்கணும். யாராவது புதுவாள் உள்ளே வந்துட்டா கிரிகரை பார்க்க விடாமல் பண்ணணும், இல்லை கிரிகரை வெளில போடாமல் பண்ணணும். இவனை வெளில கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னுக்காக தான் இவங்க வீடு கூட மாற்றாமல் இருந்தாங்க, யாராவது பார்த்தா என்ன ஆகுன்ட்டு. ஸோ இப்போ 3 பேரும் ஃப்ரீயாக ஒரு சின்ன வெக்கேஷன் மாதிரி வெளில போகிறாங்க. அப்படியே கிளைமேட்டையும் நேச்சரையும் என்ஜாய் பண்ணிட்டு 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா அப்பாவும் சொல்கிறாங்க நம்ம பொண்ணு வளர்ந்துட்டா, இப்போ வந்து ஒரு நல்ல பணக்கார மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்டோரி முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஏல்னைஸ்ட் அஸ் பக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து இவன் பக்காக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கான். இது வந்து ரியல் லைஃப் வந்து அவன் ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கான். அதாவது வீட்டிலே இல்லாமல் எங்கே பார்த்தாலும் ட்ராவல் பண்ணிவிட்டு கண்டதையும் சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் ஒரு பாண்ட்லையும் இல்லாமல் இருக்கிறதே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் அப்படின்னு சொல்லி அதையும் கம்பேர் பண்ணுறாங்க. பக்காக மாறினா தான் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கிடையாது, இந்த மாதிரி வாழ்றதுமே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கிச்சனில் வந்து ராத்திரி பக்ஸ்லாம் வந்துட்டு போகும். அந்த மாதிரி தான் வந்து இவனே வீட்டுக்கு வந்து ராத்திரி வந்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ இவனே ஒரு பூச்சி மாதிரி தான் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான்ட்டு ரெஃபர் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து கிரிகரை வந்து எல்லாருமே வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவன் வந்து ஒரு ப்ராப்பர் வேலைக்கு போயிட்டு இந்த ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவனால் ப்ரொவைட் பண்ண முடியாமல் ஸ்டேஜுக்கு போகும்போது இவங்க ஃபேமிலி வந்து இவனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் ஏர்ன் பண்ணாமல் இருக்கும்போது இவன் வந்து ஒரு தொந்தரவாக ஒரு பேர்டனாக இவனை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவனுக்குன்னு ஒரு பர்பஸ் இந்த ஃபேமிலியில் இல்லாதப்போ இவன் வந்து ஒரு பேர்டனாக மாறிடுறான். இந்த வேர்ல்டு வந்து ஒரு பக்கா நீ மாறினா தான் ஒரு மான்ஸ்டர் மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணுவாங்கன்னு வந்து அர்த்தம் கிடையாது. நீ நார்மலாக இருக்கும் போதே உன்னை ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு பக்கு மாதிரி தான் உன்னை ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ கிரிகருக்கு வந்து நிலைமை யாருக்கு வேணால் வரலாம். அதுதான் லைஃபோட ஹார்ஷ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறார். ஃபோர்ஸ் ஆஃப் ஷேம்னு சொல்லி ஒரு டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்படின்னா இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ஷேம் ஏற்படும் போது, அதாவது ஒரு அவமானம் ஏற்படும் போது தான் இது எல்லாமே நடக்குது. அதை வந்து அவன் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். இப்போது கிரிகரோட ஃபேமிலி வந்து கிரிகரை பார்த்து அவமானப்பட்டாங்க, அவனை வெளில யாருக்கும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை ஒழிச்சு வச்சாங்க. ஈவன் கிரிகரே வந்து ஷேமாக ஃபீல் பண்ணி தான் சோஃபா கீழே ஒழிஞ்சிட்டு இருந்தான். ஸோ வென் அ ஃபோர்ஸ் ஆஃப் ஷேம் அக்கர்ஸ் அ மேன் ஷுட் ரியாக்ட் ப்ராப்பர்லி. மனுஷனுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவன் 2 விஷயம் தான் பண்ணுவான், ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஒன்று அதை எதிர்த்து நிற்பான், இல்லை அதை வந்து பயந்து ஓடுவான். இதை வந்து அவனோட ஃபீலிங்ஸ் தான் முடிவு பண்ணுது. அதாவது அவன் அந்த சுச்சுவேஷனை பார்த்து கோவப்படுறானா இல்லை பயப்படுறானான்ட்டு. இந்த கோவமும் பயமும் எப்போ உருவாகுதுன்னா ஒருத்தர் அவமானப்படும் போது தான். ஸோ இதான் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ஷேம்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் இந்த ஸ்டோரியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதான் வந்து சேஞ்சஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது. எக்ஸாம்பிள் வந்து இப்போது கிரிகரோட ஃபேவரட் ஃபுட் வந்து பாலும் ப்ரெட்டும் இருந்துச்சு. ஆனால் அவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனப்பறம் அவர் ஃபுட்டை வந்து அவர் மாற்றிக்கிட்டார். மாற்றாமல் நான் அதே என்னோடய ஃபேவரட் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன்னு இருந்தால் அவரால் சர்வே ஆக முடியாது. ஸோ ஒரு டான்ஸர் இருக்கார், அவருக்கு வந்து காலில் ஆக்சிடென்ட் ஆகுது, அவரால் முன்னாடி டான்ஸ் ஆட முடியல. ஸோ அவரோட ப்ரொஃபஷனை வந்து அவர் ப்ரொஃபஸராக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவரோட லைஃப்பில் சக்சீட் ஆகிட்டார். நான் டான்ஸராக தான் இருப்பேன், நான் வந்து மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சேஃப் ஜோனில் அடமெண்டாக இருந்திருந்தாருன்னா அவர் லைஃப்பில் சக்சீட் ஆகிக்கவே முடியாது. ஸோ நம்மளும் வந்து சேஞ்சஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ரூவைஸ் ஆகணும். இதில் வந்து ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. லைக் ஆடம் அண்ட் ஈவ் வந்து அந்த ஆப்பிள் சாப்பிட்டதுனால தான் அவங்களோட பிரெயின் ராட்டன் ஆச்சு. அதே மாதிரி கிரிகரோட பேக்கில் வந்து அந்த ஆப்பிள் பட்டு தான் அவரோட ஊண்டு வந்து ராட்டன் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு கோரிலேஷன் பண்ணுறாங்க. ஒரு ஷார்ட் ஸ்டோரியை வச்சு இந்த ஆத்தர் வந்து
ஹியூமன் கைண்ட் அண்ட் சொசைட்டியோட ஹார்ஷ் ரியாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ.